வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா புதிய சாப்டர். இந்த புது சாப்டர் பேர் என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? சோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம்னா சார்ஜஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சார்ஜஸ் அதோட ஃப்ளோவேஷன், சோ அந்த ஃப்ளோவேஷன் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படிதான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே வரும். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இப்போ வாங்க இந்த டாபிக்ல போலாம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்ப சார்ஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ஜ் தான் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? சோ ஒரு பார்ட்டிகல் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ல அளவு கடந்த அதாவது புரோட்டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த புரோட்டான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இதே இது இன்னொரு இடத்துல அளவுக்கு அதிகமான எலக்ட்ரான்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் உள்ள வரும். ஆனா அதே இது ஆப்போசிட்டா பாசிட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது வெளியே போகும். சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல இருக்கும் போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எப்பவுமே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தேடி தான் போகும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் தேடி போகும். சோ இதெல்லாம் பேசிக்ஸ். இப்ப நம்ம ஒரு பார்ட்டிகல் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி ஒரு அயனைஸ்டா மாத்துறது. அயனைஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட்டிகல் ஆப்ஜெக்ட்ல அது அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம அயனைசேஷன் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி அது எப்படி சார்ஜா மாத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி மாத்துறதுக்கு இருக்கக்கூடியது மூணு வழிதான். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரப்பிங். சரிங்களா? ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த அதாவது சில்க் கிளாத் எக்ஸாம்பிள். சரிங்களா? அந்த சில்க் கிளாத் எடுத்து ஒரு நம்ம அயனைஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் which means எக்ஸாம்பிளா கிளாஸ் ராட் எடுத்து தேய்ச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜஸா மாத்திரும். மேபி இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரிங்களா? சோ இதுதான் இன்னொரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன். இண்டக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஒரு கான்டாக்டே இல்லாம. சரிங்களா? சோ எந்தவித டச்சுமே இல்லாம ஒரு சார்ஜ் இங்க இருந்து இந்த இடத்துல டிராவல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா கண்டக்ஷன். இப்போ இது அளவுக்கு அதிகமான சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. சரிங்களா? சோ இந்த பக்கம் நியூட்ரலான ஒரு சார்ஜ் பாடி இருக்கு. இது இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும், இது கொஞ்சம் சார்ஜ் அட்டன் ஆயிக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இந்த மூணு வித்தியாசமான வழிகள்ல நம்ம ஒரு பொருளை சார்ஜ் பண்ணலாம். சரிங்களா? சோ இப்போ சார்ஜ்னே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ இந்த சார்ஜ் மெஷர் பண்றதுக்கான ஃபார்முலாவை பார்த்தலாமா? அந்த ஃபார்முலா தான் அந்த கூலம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூலம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ், சரிங்களா, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் directly proportional to q1 q2 divided by r square. சரிங்களா? சோ இது q1 q2 அப்படிங்கிற two different ஆன சார்ஜஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு பாத்தீங்களா? சோ இதுக்கான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸா இருக்கோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் 1 by r square இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? ஆனா ஃபோர்ஸ் சார்ஜுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது இந்த ஃபோர்ஸ் இங்க அதிகமாச்சுன்னா இங்க அதிகமாகும், இங்க கம்மியாச்சுன்னா இங்க கம்மியாகும். ஒரு கான்ஸ்டன்டானவே ஒரு இது இருக்காது. சோ கான்ஸ்டன்டான வேல்யூ வேணும் அப்படிங்கறனால நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். சோ அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம k அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? சோ k அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் எப்பவுமே லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சோ இது ஒரு பேசிக்கான ஃபார்ம். இது SI யூனிட்ல எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் கூலம்ஸ் லாவை 1 by 4 pi epsilon into q1 q2 by r square. சரிங்களா? இங்கே k வரலன்னு கேட்கலாம். சோ அந்த k க்கு பதிலா நம்ம கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ 4 pi into epsilon ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஏன் இங்க 4 pi வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சார்ஜ். சோ சார்ஜ் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் அப்படி சொல்லியிருக்கேன். சோ ஒரு எலக்ட்ரானோட சர்க்கிள் அப்படிங்கிறது 2 பை, இங்க 2 இருக்கு, அதனால 2 பை plus 2 பை is equal to 4 பை. சோ அதனால இங்க 4 பை எடுத்தாச்சு. எப்சிலான் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சோ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ 8.85 into 10 power of minus 12 into c square by n m square. சரிங்களா? இது அதுக்கான யூனிட்கான வேல்யூ. இந்த யூனிட்டை எப்படி எழுதலாம் இன்னொரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட் என்ன பாத்தீங்கன்னா farad by meter. சரிங்களா? சோ இப்படி மெஷர் பண்ணலாம், இப்படி மெஷர் பண்ணலாம். நீங்க இதுலயும் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்க வேற வழியே இல்ல, இந்த எப்சிலானுக்கான வேல்யூவை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சோ நீங்க இப்ப இந்த வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா c அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா velocity of light which is inverse mu naught
எப்சிலான். சரிங்களா? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு c அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்ட கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த mu நாட் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் எவ்வளவு உள்வாங்கிக்குது அப்படிங்கறதா. சரிங்களா? சோ அதுதான் வந்து பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கானல இது ஒரு சைடு. இப்போ வந்து இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான ஒரு ஸ்லாப் ஆர் மெட்டீரியல் இருக்கு. அதுக்கு ரெண்டு சைடும் ஆப்போசிட்டா வந்துட்டு சார்ஜஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அதுக்கு இடையில ஏற்படுற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? சரிங்களா? சோ which is nothing but இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் ஆர் ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி இங்க ஒரு சார்ஜ் வச்சுக்கிட்டாங்க. which means q1 or q2. சோ இந்த இடத்துல r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். சரிங்களா? சோ இந்த இது வந்துட்டு thickness t. சரிங்களா? சோ இது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அது இருந்துச்சு அப்படி பாத்தீங்க அப்படின்னா k அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஃபோர்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1/4 pi எப்சிலான். சரிங்களா? q1 q2 by r minus t plus t root of k. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு இடையில ஏற்படுற ஃபோர்ஸ் எவ்வளவு வந்து இந்த ஸ்லாப் உள்வாங்கிக்கிறது எவ்வளவு இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதே ஃபார்முலாட்ட வந்து ஒரு வெக்டர் ஃபார்மட்ல கேக்குறாங்க அப்படின்னா அந்த வெக்டர் ஃபார்மட்ல நம்ம எப்படி எழுதுறோம் பாத்தீங்க அப்படின்னா which is nothing but force vector. சரிங்களா? இது வெக்டர் அப்படி வந்துச்சுனாலே அந்த சார்ஜ் மூவிங் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதா. so which is nothing but constant. so இந்த கான்ஸ்டன்ட் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. so q1 by q2 by r vector. சரிங்களா? vector square into r vector. இந்த r vector அப்படிங்கிறது பொசிஷன். சரிங்களா? பொசிஷன் with respect to time ஓட இருக்கும். so அதோட நீங்க மல்டிபிள் பண்ணிட்டாதான் இந்த கூலம்புக்கான வெக்டரை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எனக்கு இவ்ளோ ஃபோர்ஸ் வேணும். சரிங்களா? சோ இவ்ளோ ஃபாரட் பெர் மீட்டர்ஸ் கான ஃபோர்ஸ் வேண்டும். சரிங்களா? கூலம்ப் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ஆனா என்கிட்ட நிறைய வித டிஃபரெண்டான சார்ஜஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஆட் பண்ணி தான் ஆகணும். சோ இப்ப ஆட் பண்றது எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரெண்டான இடத்துல இருந்து சார்ஜஸ் வருது. சோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். சரிங்களா? சோ இந்த இடத்துல கொடுக்கும்போது இப்ப இதுக்கான வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா சோ which is maybe a vector or scalarல கூட இருக்கலாம். சோ f is equal to f1 vector plus f2 vector plus dot 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 up to n f vector வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? or otherwise எனக்கு இவ்வளவு சார்ஜ் வேணும் அப்படினா கூட so q net is equal to so q1 plus q2 up to qn பார்ட்டிகல் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கான டோட்டல் ஃபோர்ஸ் ஆர் டோட்டல் சார்ஜை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து கூலம்ஸ் லால வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு அப்புறம் இதுக்கான பேசிக்ஸ். சரிங்களா? சோ இப்போ மாதிரி ஒரு சின்ன ரீகால் மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா? சோ வந்துட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் நதிங் பட் வந்துட்டு ஒரு சார்ஜ் பத்தி படிக்கிறது தான். அந்த சார்ஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். சரிங்களா? சோ புரோட்டான்ஸ் அதிகமா இருந்தா அது பாசிட்டிவ் அப்படி சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கான ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த கூலம்ஸ்ல அப்படின்னு சொல்லி வருது. சோ அப்படிங்களா? இந்த கூலம்ஸ்ல என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுக்கு மெஷர் பண்றதுக்கான யூனிட்ஸ் இதுதான். சோ இந்த யூனிட்ஸ் இது வரலாம் இல்ல இதுவும் வரலாம். சரிங்களா? அந்த c அப்படிங்கிறது which is nothing but speed of light. அந்த speed of light கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். சோ சப்போஸ் அந்த ரெண்டு டிஃபரெண்டான ஃபோர்ஸ் ரெண்டு டிஃபரெண்டான இடத்துல நடுவுல ஸ்லாப் வச்சு மறைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. சோ சப்போஸ் எங்கிட்ட நிறைய ஃபோர்ஸ் இருக்கு அதுக்கான நெட் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ குயிக் ரீகால் முடிஞ்சு போச்சு. சோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.